ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல ஸ்கூலுக்கு போய் படிக்காம கோவிலா போயின்னு இருக்கான் இந்த பையன். இவனை இப்படியே விடக்கூடாது, இவனுக்கு நல்ல புத்தி வரணும். இதோடு மட்டும் இல்லாம தினமும் திருவிழா வேற கோவில்ல நடக்குது. அதனால உற்சவத்தெல்லாம் பார்த்துட்டு பாதி ராத்திரி வீட்டுக்கு வரான். இவனுக்கு இதே ஒரு வாடிக்கையா போச்சு. இவனை வீட்டுக்குள்ள விடாம விட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அழுத்தி தாப்பா போட்டுட்டு போய் தூங்க போயிடுறாரு அண்ணன். இப்போ தம்பி என்ன பண்றான், கோவில்ல திருவிழாலாம் முடிச்சுட்டு எல்லாம் பூஜையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வரான். வந்தா வீட்டுக்கு கதவு சாத்தி தாப்பா போட்டிருக்கு. சரி அண்ணியவாது போய் எழுப்பலான்னு கதவு கிட்ட தட்டுறதுக்கு போறான். அவன் மனசு ஒரே நெருடலா இருக்கு. ஐயோ அண்ணியை நாம எழுப்ப போய் அண்ணன் எழுந்துட்டார்னா நம்மளை அடிப்பாரு திட்டுவாரு. ஏன் ஸ்கூல் போக மாட்டேங்கிற, ஏன் படிக்க மாட்டேங்கிறன்னு. வேண்டாம்ப்பா, நாம வாசல்லையே இந்த திண்ணையிலேயே படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை நினைச்சு வணங்கிட்டு அந்த திண்ணையிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் இந்த பையன். தூங்கின ஒரு மணி நேரத்துக்குலாம் அவங்க அண்ணி எழுப்புறாங்க. தம்பி எழுந்துரு எழுந்துரு சீக்கிரம் அப்படின்னு. உடனே இவன் எழுந்து பார்க்குறான். என்ன நீ இப்போ எழுப்புறீங்க, என்ன ஆச்சு? அண்ணன் பார்த்தா திட்ட போறாரு, நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றான். இல்லப்பா, நீ சாப்பிடாம வெறும் வயிற்றோட தூங்குற, சாப்பிட்டுட்டு தூங்கு, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணி கொடுத்த சாப்பாட்டை வாங்கி நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லி தூங்குறதுக்கு ரெடி ஆகுறான். அண்ணி என்ன பண்றாங்க, அவன் தலையை அப்படியே வருடி விட்டுட்டு அவங்க போறாங்க. திருப்பி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ஒரு பெண்மணி அந்த தம்பியை சிறுவனை எழுப்புறாங்க. எழுந்துருப்பா சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு. கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா இப்பயும் அண்ணி தான் நிற்கிறாங்க. என்ன அண்ணி அப்படின்னு, தூங்கலையா இன்னும் நீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த அண்ணி சொல்கிறாங்க, ஏன்பா என்னை மன்னிச்சிடுப்பா, நான் அசந்து தூங்கிட்டேன், உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் எடுத்துன்னு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் நல்லா வயிறார சாப்பிட்டேன், அதோ பாருங்க நான் சாப்பிட்ட இலை கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னதும் அந்த அண்ணி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே சாப்பிட்ட இலை இருக்குது. தம்பி நான் சாப்பாடே தரலையேப்பா உனக்கு, நானே தூங்கிட்டேன், இப்போதான் உன் ஞாபகம் ஐயோ வெறும் வயிற்றோட தூங்குறியேன்னு நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன், நான் வந்ததா நீ சொல்கிற அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ தான் அந்த தம்பி கண்களில் கண்ணீரோட புரிந்து சொல்கிறான். அண்ணி, அப்போ உங்கள் உருவத்தில் வந்தது யார் தெரியுமா? என்னை காக்கும் நம்மை காக்கும் அந்த சாக்ஷாத் வடிவுடை அம்மன் தான் நம்மளை பார்க்கறதுக்காக, என்னோட பசியை தீக்கிறதுக்காகவும் என்னை பார்க்கறதுக்காகவும் வந்திருக்காங்க. நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் அண்ணி அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் அண்ணிக்கிட்ட சந்தோஷப்படுறான். அப்படியே அண்ணியும் மெய் சிலிர்த்து போறாங்க. அந்த திருவெற்றியூரின் வடிவுடை நாயகி அம்பாள் நிகழ்த்திய கதை தான் இந்த கதை. இந்த சிறுவன் யார் தெரியுமா? பின்னாளில் உலகமே போற்றக்கூடிய மகா ஞானியாக திகழ்ந்த வள்ளலார் சுவாமிகள். இந்த வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சொன்ன வார்த்தை என்ன? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்ற இந்த வரியை கேட்டாவே நமக்கு இவர் ஞாபகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா?